அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு அத்திக்காய் பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? அத்திக்காய் கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க. எங்கே இருந்தாலும் வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ஒரு சத்தான மருத்துவ குணம் வாய்ந்த காயினே சொல்லலாங்க. அத்திக்காயை எடுக்கும் பொழுது பால் வரும், அதனால் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. காம்பெல்லாம் உடைச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு உரல்கல்லை வச்சு தட்டுனீங்க அப்படின்னா ரெண்டாக உடஞ்சிரும். அத்திக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக உடைச்சிக்கோங்க. உடைச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மஞ்சள் உப்பு கலந்த வெந்நீர் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கலாம் விடணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணி நல்லா சூடாக இருந்தாலே போதும், போட்டு வச்சுருங்க. ஏன்னா அதில் சிறு சிறு பூச்சி புழுலாம் இருக்கும், அதெல்லாம் இறந்துடும் இல்லைங்களா? அதுக்காக தான் அதை மாதிரி செய்கிறது. அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அத்திக்காயை வெந்நீர் தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் வச்சுட்டாங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். பருப்பு நான் ஏற்கனவே எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதனோட 4 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பழுத்த தக்காளி, இதன் கூட அத்திக்காயை தண்ணியில் போட்டு வச்சேன் இல்லைங்களா, அந்த அத்திக்காய். ஆனால் இது இன்னும் வேக வைக்கலை, சும்மா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். அத்திக்காயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இனிமே தான் குக்கரில் ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டுக்கலாங்க. தீஷா கிச்சனை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, அத்திக்காய் நல்லா குழைவாக வந்துருச்சு. இப்போ இதை தாளித்து விட வேண்டியதுதான். மண் சட்டியில் தான் தாளிக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகாய், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பொடிசாக நறுக்குன சின்ன வெங்காயம், வெங்காயத்தோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது எந்த ஒரு குழம்பாகட்டும் துவையலாகட்டும் அதனுடைய டேஸ்ட்டே தனி தான். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதனோட தேவைக்கேற்ற உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். அதுவும் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு வேக வச்ச அத்திக்காய், பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட வேண்டியதுதாங்க. அத்திக்காய் நல்லா பிஞ்சு அத்திக்காய் இருந்தால் உள்ள அந்த விதைப்பகுதி வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் முத்தலாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த விதைப்பகுதி கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அதனால் ஒன்றும் இல்லைங்க, அந்த விதை தான் ரொம்ப ரொம்ப சத்தானது. அதையும் சேர்த்தே நம்ம சமைக்கலாங்க. சரிங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம், அவ்வளோதாங்க. ஒரு அத்திக்காய் பருப்பு குழம்பு ரெடி. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை துவைக்கலாங்க. உண்மையிலே இதற்கே உண்டான ஒரு துவர்ப்பு சுவையோடு ரொம்ப ரொம்ப சுவையாகவே இருக்குங்க. பலா பிஞ்சு சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நல்லா வெந்திருக்கு, மெத்துன்னு இருக்குங்க. குழந்தைங்களுமே நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் வரும் முறை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதே அத்திக்காயில் வச்சு வடை, பக்கோடா எல்லாமே செய்யலாங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.